ChatGPT எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் நிறைய இடத்துல நீங்கள் கொடுக்குற கொஸ்டினுக்கு ப்ராப்பராக வந்து இந்த ChatGPT ஆன்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்குன்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எப்படி நம்ம ChatGPTயில் ப்ராப்பரான ஆன்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத சிம்பிளாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி நிறைய AI டூல்ஸ் அண்ட் அப்டேட்ஸை முக்கியமாக தமிழில் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ChatGPTயில் எப்படி நம்ம ப்ராப்பராக ஆன்சர்ஸ் வாங்கலாம் அப்படின்னா, இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு டெக்னிக் ப்ராம்ப்டிங் டெக்னிக். ஸோ உங்களோட ப்ராம்ப்டை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தா போதும், சூப்பராக உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காக ஒரு 5 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 5 ஒர்க் ஃப்ளோவை அப்ளை பண்ணி இந்த ChatGPT எப்படி நமக்கு ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த ChatGPTயை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் ChatGPT நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி அதுக்கான ரோலை வந்து உங்களோட ப்ராம்ப்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இது வந்து நான் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக நான் யூஸ் பண்ண போகிற ஒரு ப்ராம்ப்ட். ஸோ என்ன மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, யூ ஆர் மை பர்சனலைஸ்ட் லேர்னிங் கோச். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான ரோலை வந்து நான் அசைன் பண்ணுறேன். அதுக்கடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ வாண்ட் டு மாஸ்டர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்கில் போட்டு இன் 30 days போட்டிருக்கேன். இந்த ஸ்கில்லுக்குள்ளே உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில்லை வந்து நீங்கள் கற்றுக்கணுமோ அதை வந்து இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் AI ஆட்டோமேஷன் ஸ்கில்லை நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட் நீங்கள் ஸ்கில்லுக்கு பதிலாக AI ஆட்டோமேஷன் நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் அ லேர்னிங் பிளான் வித் டெய்லி எக்ஸசைஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 30 to 60 minutes அண்ட் அதுக்கப்புறம் 1 mini ப்ராஜெக்ட் பெர் வீக் டு அப்ளை த ஸ்கில். அதுக்கடுத்து ரிசோர்ஸஸ் கேட்டிருக்கேன், ஆர்டிகல்ஸ், வீடியோஸ், புக்ஸ். அதுக்கடுத்து செக் பாயிண்ட்ஸ் டு டெஸ்ட் ப்ராக்ரஸ். இந்த மாதிரி ஒரு பிளானை வந்து நீ கிரியேட் பண்ணணும்னு நான் ப்ராம்ப்ட்டில் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கடுத்து அட்ஜஸ்ட் த டிஃபிகல்ட்டி அஸ் ஐ இம்ப்ரூவ் அண்ட் எக்ஸ்பிளைன் கான்செப்ட் வித் அனலாஜிஸ் எ பிகினர் வுட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நான் சிம்பிளாக பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு ப்ராம்ப்ட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த ப்ராம்ப்ட்டை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ChatGPT இதுக்கு முன்னாடி கொடுத்த ரிசல்ட்டை விட இப்போ வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 30 daysக்கான பிளான் வந்து போட்டுருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கோல் போட்டிருக்கு, 30 நாள் என்னால் என்னென்னலாம் கற்றுக்க முடியும் அப்படின்றத போட்டிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து 30 daysக்கான டெய்லி பிளான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ டே 1லேருந்து டே 28 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மினி ப்ராஜெக்ட்டுமே கொடுத்துருக்கு. அண்ட் அதுக்கடுத்து செக் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்கு. ஸோ என்ன பண்ணால் ஒவ்வொரு வீக் முடிவுலையும் நான் என்னென்னலாம் புரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு செக் பாயிண்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ பெர்ஃபெக்டாக வந்து ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு புதுசாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து நீங்கள் ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு PDF இருக்குது. ஸோ இது என்ன PDFனா பஞ்சை பற்றின ஒரு ஓனர்ஸ் மேனுவல் இருக்குது. ஸோ இதை வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நான் இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, யூ ஆர் மை ரிசர்ச் அசிஸ்டன்ட், ரீட் த ஃபாலோவிங் டாக்குமெண்ட் ஆர் URL அண்ட் கிவ் மீ த எ 10 sentence எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி. ஸோ ஃபஸ்ட் இந்த PDF பார்த்தினா ஒரு 10 sentenceக்கான ஒரு சம்மரி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கேன். அண்ட் அதுக்கடுத்து 5 கீ இன்சைட் கேட்டிருக்கேன். அண்ட் அதுக்கடுத்து 3 டாப் ரிஸ்க் அண்ட் பிளைண்ட் ஸ்பாட் மோஸ்ட் பீப்புள் மைட் மிஸ் கேட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு டெமோக்காக இந்த ஒரு PDF அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கடுத்து ரீரைட் இன்சைட் இன் சிம்பிள் நோ ஜார்கன் லாங்குவேஜ் ஸோ ஐ கேன் ஷேர் வித் மை டீம். ஸோ சிம்பிள் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ChatGPT எப்படி எனக்கு ரிசர்ச் பண்ணி கொடுக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த PDF பார்த்தோன்னா சம்மரிஸ் வந்து நமக்கு ஒரு 10 sentences கொடுக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதில் மெயினான விஷயம்லாம் கொடுத்துருக்கு. அண்ட் அதுக்கடுத்து 5 கீ இன்சைட் கேட்டிருக்கேன். ஸோ அந்த கீ இன்சைட்டுமே வந்து கொடுத்துருக்கு. ஸோ சர்வீஸ் டிசிப்ளின் இருக்கணும், சேஃப்டி ஃபஸ்ட் பார்க்கணும், எக்கோ டிரைவிங் இருக்கணும், வாரண்டி அவேர்னஸ் பற்றி இருக்கணும். இதெல்லாமே வந்து நமக்கு கீ இன்சைட் அந்த PDFல இருந்து. அண்ட் அதுக்கடுத்து 3 ரிஸ்க் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ என்னென்னா வாரண்டி, வாய்ட்ஸ் ஈஸிலி, எமிஷன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ், இந்த மாதிரி 3 ரிஸ்க் கொடுத்துருக்கு. அண்ட் அதுக்கடுத்து டீமோட ஷேர் பண்ணுறதுக்கான சிம்பிள் இன்சைட்டுமே வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ChatGPT நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது போக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தாலும் இந்த PDF வந்து கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு PDF நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது. ஸோ என்ன பண்ணால் அந்த PDFல இந்த காரில் என்னென்ன டிரைவ் மோட்லாம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ளீஸ் செக் த வாட் ஆர் த டிரைவ் மோட்ஸ் ஆர் அவைலபிள் in this punch car. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த காரில் என்னென்ன டிரைவ் மோட் இருக்குன்னு சூப்பராக நமக்கு செக் பண்ணி கொடுத்து பாருங்களேன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிரைவ் மோட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிட்டி மோட் இருக்குது, எக்கோ மோட் இருக்குது, அதுக்கடுத்து ஆட்டோ மோட் இருக்குது, மேனுவல் மோட் இருக்குது, நியூட்ரல், ரிவர்ஸ்னு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அந்த PDFல இருந்து நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு பெரிய PDF இருந்துச்சு அப்படின்னா அந்த பெரிய PDFல உங்களுக்கு ஏதாச்சும் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா சிம்பிளாக அதை ChatGPTயில் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கொஸ்டின் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டை வந்து இந்த ChatGPT ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும். அதுக்கடுத்து இன்கேஸ் நீங்கள் கண்டென்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட் ஐடியேஷனுக்கு எப்படி ChatGPT யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நான் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு யூ ஆர் அ
ப்ரொஃபஷனல் கோஸ்ட் ரைட்டர் ஜென்ரேட் 15 ஹை சிக்னல் கண்டென்ட் ஐடியாஸ் ஆன் ப்ராக்கெட்டுக்குள்ளே டாபிக் போட்டிருக்கேன். ஸோ இந்த டாப்பிக்கில் உங்களோட டாபிக் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சிம்பிளாக ஃபினான்ஸ் போடுறேன். ஸோ அதுக்கடுத்து ஃபார் ஈச் ஐடியா கிவ் மீ அ ஹூக் லைன். அந்த ஹூக் லைன் வந்து 15 வேர்ட்ஸ் கீழே இருக்கணும். அது வந்து கியூரியாசிட்டியோடு இருக்கணும். அண்ட் அதுக்கடுத்து அவுட்லைன் த ஸ்ட்ரக்சர் இன் 3 பார்ட்ஸ். ஸோ ஹூக் பாயிண்ட் ஆக்ஷன் இதுதான் வந்து ஒரு வீடியோக்கு தேவையானது. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு அவுட்லைன் கொடுக்கணும். அண்ட் அதுக்கடுத்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இல்லை ஒரு அனாலஜி வந்து கொடுக்கணும். ஸோ அது எந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றத இந்த ஆடியன்ஸ் டைப்பில் வந்து நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தமிழ் ஆடியன்ஸ்னு போடுறேன். ஸோ இப்படி கொடுத்துட்டு அதுக்கடுத்து மேக் தம் ப்ராக்டிக்கல் நான் ஜென்ரிக் அண்ட் டிசைன் டு ஸ்பார்க் டிஸ்கஷன். ஸோ இந்த மாதிரி நான் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நான் மறுபடியும் ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ ChatGPT நம்மளோட கண்டென்ட் ஐடியேஷனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன் 15 ஃபினான்ஸ் கண்டென்ட் ஐடியாஸ். ஸோ அந்த 15 கண்டென்ட்டுக்கு என்ன மாதிரிலாம் ஹூக் லைன் யூஸ் பண்ணலாம், அது என்ன பாயிண்ட் யூஸ் பண்ணலாம், என்ன ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், அனாலஜி என்ன அப்படின்னு கம்ப்ளீட்டாக 15 கண்டென்ட் ஐடியாஸ் வந்து நமக்கு கொடுத்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் கண்டென்ட் யோசிக்கணும் அப்படின்னா நிறைய டைம் ஆகும். பட் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ChatGPT கேட்டாலே போதும், நமக்கு சூப்பராக ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட் ஐடியேஷனுக்கு ChatGPT யூஸ் பண்ணி சூப்பரான ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து இந்த ChatGPT வந்து நீங்கள் ஒரு AI அசிஸ்டண்டாக மட்டும் நீங்கள் திங்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட 2 ஐடியா இருக்குது. இந்த 2 ஐடியாவில் நான் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற டெசிஷன் மேக்கிங்க்கும் நீங்கள் இந்த ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா ஐ எம் டிசைடிங் பிட்வீன் தீஸ் 3 ஆப்ஷன், ஆப்ஷன் A, ஆப்ஷன் B, ஆப்ஷன் C. ஸோ இதில் வந்து உங்களோட ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கலாம். ஸோ இதில் ஆக்ட் லைக் மை ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் அண்ட் நெக்ஸ்ட் ஃபார் ஈச் ஆப்ஷன் கிவ் மீ 3 லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ், 3 ஷார்ட் டேர்ம் ட்ராபேக்ஸ் அண்ட் ஹிடன் காஸ்ட் என்னென்ன, ரிஸ்க் என்ன இருக்குது, என்ன கோலுக்கு ஏற்ற மாதிரி நான் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே ப்ரெசன்ட் வித் ரீசனிங் ஸ்டெப் பை ஸ்டெப் பிஃபோர் ரெக்கமெண்டிங். என்ன அப்படின்னா நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக யோசிச்சு அதுக்கடுத்து ரிசல்ட்டை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணு நான் கேட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா ஆப்ஷன் A ஃபார் எக்ஸாம்பிள் குயிட் ஜாப், ஆப்ஷன் B ஸ்டார்ட் பிஸ்னஸ், ஆப்ஷன் C ஸ்டார்ட் அஸ் அ பார்ட்னர். ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து இந்த ப்ராக்கெட்டில் உங்களோட கோலை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து மணின்னு போட்டுக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ChatGPT எப்படி வந்து நமக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1ல் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, ஷார்ட் டேர்ம் ட்ராபேக்ஸ் என்ன இருக்குது, ஹிடன் காஸ்ட் அண்ட் ரிஸ்க் என்னென்ன இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் இப்போ இன்கேஸ் நான் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ், ட்ராபேக், ஹிடன் காஸ்ட்னு இருக்குது. இல்லை பார்ட்னராக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா என்னென்ன இருக்குன்னு கம்ப்ளீட்டாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அண்ட் முக்கியமாக ஸ்டெப் பை ஸ்டெப் ரீசனிங்குமே வந்து நமக்கு கொடுத்துருக்கு. அண்ட் ஃபைனலாக நமக்கு ரெக்கமெண்டேஷனுமே கொடுத்துருக்கு இஃப் ஆப்டிமைசிங் ஃபார் மணி. ஸோ அதுக்கு வந்து ஸ்டார்டஸ் ஆஃப் பார்ட்னர்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணலாம். முக்கியமாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா ChatGPT கேன் மேக் மிஸ்டேக்ஸ், செக் இம்பார்ட்டன்ட் இன்ஃபோ முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்து இன்கேஸ் உங்களுக்கு AI ஏஜென்ட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம எப்படி ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நான் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் இன் N8N அண்ட் AI ஏஜென்ட் டிசைன். ஸோ இதில் ஐ வாண்ட் டு பில்ட் அன் ஏஜென்ட் தட் டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அதை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேட்டிக் லிங்க்டின் போஸ்ட். இந்த ஃபங்க்ஷனுக்காக நான் AI ஏஜென்ட் வந்து பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கடுத்து கீழே த ஃபுல் N8N ஒர்க் ஃப்ளோ வித் நோட் சீக்வன்ஸுமே நான் கேட்டிருக்கேன். அண்ட் அதுக்கடுத்து எக்ஸாக்ட் கான்ஃபிகரேஷன் ஃபார் ஈச் நோட். அதுக்கடுத்து எனி கஸ்டம் கோட் ஐ வில் நீட். அண்ட் அதுக்கடுத்து எரர் ஹேண்ட்லிங் அண்ட் ரீட்ரை லாஜிக். அண்ட் அதுக்கடுத்து சஜஷன் ஃபார் ஸ்கேலிங் த ஏஜென்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் வந்து என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு AI ஏஜென்ட்டுக்கு தேவையானதை இங்கே எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளோட ஒர்க் ஃப்ளோவோட ஓவர் வியூ வந்து நம்ம கொடுத்துருச்சு. அதுக்கடுத்து எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஜேசன் கோடுமே கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்கு. அண்ட் அதுக்கடுத்து இன்கேஸ் கஸ்டம் கோட் கொடுத்துருக்கு அண்ட் ஸ்கேலிங் சஜஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்கேஸ் எனக்கு AI ஏஜென்ட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ChatGPT எல்லா ஹெல்ப்புமே வந்து நான் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ChatGPT நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராம்ப்ட்டை மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி AI டூல்ஸ் அண்ட் அப்டேட்ஸை அதுவும் தமிழில் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.